Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அடுத்தடுத்து முடிகிற நம்மளோட பிரபல சீரியல்கள். சன் டிவியோட ஒரு பிரபல சீரியல் சற்றும் எதிர்பாராத ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க. ரொம்பயுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இந்த சீரியலில் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த சீரியலில் போடாமல் வேற ஒரு சீரியலில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம் இருக்கிறதா செஞ்சுச்சு. பட் ஃபேன்ஸ் கேட்டதுக்காக உடனே போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸ் தாங்க. ஸோ அப்படி எந்த சீரியல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமான ப்ரொடக்ஷனில் ஒன்று தான் ராடன் ப்ரொடக்ஷன்ஸ். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, ராடன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்த எல்லா சீரியல்ஸுமே சன் டிவியில் சூப்பர் ஹிட் தான். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, அவங்களோட ஸ்டோரி ட்ராக் சூப்பராக இருக்கும். ஆல்சோ ராதிகா மேம் ஒன் ஆஃப் தி கேரக்டர் அந்த சீரியல்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெலகாஸ்ட் பண்ண சீரியல்ஸ் எல்லாம் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ரீடெலகாஸ்ட் பண்ணாங்க சன் டிவியை. சித்தி டூ சீரியல், செல்வி சீரியல், இந்த மாதிரி சீரியல்ஸ். ஸோ செல்வி சீரியல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போயுமே டெலகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதில் அப்படின்னா தந்தி ஒன் டிவியில். தந்தி ஒன் டிவியில் தினமும் மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ராதிகா மேமோட செல்வி சீரியல் டெலகாஸ்ட் ஆகுது. ஸோ செல்வி சீரியல் டெலகாஸ்ட் ஆகுதுன்னொடனே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சித்தி சீரியலையும் டெலகாஸ்ட் பண்ணுங்க, அதே மாதிரி அண்ணாமலை சீரியலை டெலகாஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களோட ஃபேன்ஸான ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு தந்தி ஒன் டிவியில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சீரியல் டெலகாஸ்ட் ஆக போகுது. நியூ சீரியல் அப்படின்னு சொல்கிறத நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீரியல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி அண்ணாமலை சீரியல் தந்தி ஒன் டிவியில் டெலகாஸ்ட் ஆக போகுது. சித்தி சீரியல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சீரியல் கொண்டு வந்தாங்க. சித்தி சீரியலுக்கு எவ்வளோ வெற்றி கிடச்சோ அதே மாதிரியே தான் அண்ணாமலை சீரியலுக்கும் சன் டிவியில் வெற்றி கிடச்சி. ஸோ அண்ணாமலை சீரியல் பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் வரப்போகுது அப்படின்னா கம்மிங் சண்டேலேருந்து தினமும் மதியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 1 ஹவர் டெலகாஸ்ட் ஆக போகுது. இது வரைக்கும் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இளவரசி சீரியல் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இளவரசி சீரியலில் முடிச்சுட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அண்ணாமலை சீரியல் வரப்போகுது. ஸோ 12 to 1, 1 to 2, 2 to 3 கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொடர்ந்து ராடன் மீடியாவோட சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகுது தந்தி ஒன் டிவியில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சீரியல்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.